கருத்து முரண் அப்பா பிள்ளைக்கு மத்தியில் தான் வரணுங்கிறது இல்லை. தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் வரும், மாவட்ட தலைவருக்கும் நிர்வாகிக்கு வரும், மாவட்ட தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் வரும். கருத்து முரண் இல்லை, அதான் டெமோக்ரஸி. அதை நீங்க பேசி தீர்த்த பிறகு எப்படி போறீங்க? நாங்க வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி எல்லாம் கண்ணா பின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் வந்து டிபேட்ல போய் நிற்கும். அது சரி, இது தப்பு, இப்படி பண்ணலாம், இப்படி அப்படி பண்ணலாம், அப்படி 100 வைக்கும். ஆனா எழுந்து அந்த ரூம் விட்டு வெளியே போது ஒரு டிசிஷனோட போகும்போது எல்லாரும் சேர்ந்து, அதாவது எதிர்த்தவர்களும் ஆதரவும் சேர்ந்து அந்த டிசிஷனை செயல்படுத்த தான் போகும். புரியுங்களா? தலைவர் சொன்னார்னோ, அண்ணன் சொன்னார்னோ, தம்பி சண்டைக்கு போக மாட்டோம். ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நான் தந்திட்டு விளையாடுவதோ தினமலர் விளையாடுவதோ லாங் டிஸ்கஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் எப்படி டீல் பண்றது, இந்த கட்சி எப்படி டீல் பண்றது, எல்லாம் டெமோக்ராட்டிக்கலா எந்திரிச்சு வெளியே போவாங்க. அவர் இப்படி இவர் இப்படி சண்டை பண்ணிக்க மாட்டாங்களே. அப்ப நீங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க. அது நான் சண்டைக்கே வரல. அதை நீங்க பொது வெளியில உடைச்சு கொண்டு வரும்போது இப்ப தெரியுது. பூரா சுத்தி நான் எங்க வீட்டுக்குள்ள பேசினேன். அப்ப நீங்க 2 தானே சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. அதனால எனக்கு வெளியில வரும்போது தானே பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சு இதை வந்து டாக்டர் அன்புமணி கொஞ்சம் அமிக்கபிளா கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்கிறார் கம்பேரிட்டிவ்லி. அதை டாக்டர் ராமதாஸ் வந்து உணர்ச்சி வந்து முடிச்சு விட்டார். இன்னும் கூட 4 பேர் சேர்ந்து. நான் சொன்னேன், இந்த 108 பேர்ல 8 பேர் அங்க போனாங்க, 100 பேர் இங்க போனாங்கிற ஒரு சிக்னல் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்க வேண்டாமா? கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்க போறேங்கிறதுல எங்கேயுமே குறைச்சு வைக்கல. நான் நிதானமாக இருந்தபோது பக்குவப்பட்ட போது பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உழைப்பு என்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்புனார். சரிங்களா? அவருக்கும் 60 வயசு ஆயிருந்துச்சு அப்ப. ஆனா அவர் தலைவர் தெம்பா இருக்கிறாரே. Equitas Small Finance Bank for convenient home banking.